மதிமுகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது அரசியல் திண்ணை. இன்னைக்கு நம்மளோட ஆய்வாளர், அரசியல் விமர்சகர் ரவீந்தர் துரைசாமி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். இது ஒரு துன்பியல் நிகழ்வு. விஜயும் இதுல குற்றவாளி கிடையாது. 30 பேரை விஜய் கூட்டத்தில் ஸ்டாம்பீடு உருவாக்கி கொல்றதுல செந்தில் பாலாஜிக்கு என்ன லாபம் இருக்கு? திருப்பரங்குன்றம் விஜய், திருமங்கலம் விஜய், உசிலம்பட்டி விஜய், இந்த மாதிரி பேசுறதுல எந்த ஒரு லாபமும் ஒரு அரசியல் கட்சிக்கு வரப்போறதில்லை. ஜெயலலிதா அம்மையாருக்கு எதிராக தலைவா படத்தில் அந்த அம்மா அடிச்சுட்டாங்கிறதுக்காக நீங்க மோடியை போய் கோயம்புத்தூர்ல பாத்தீங்க. என்ன தைரியத்தில் நீங்க அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜகன்னு சொன்னீங்க? நீங்களே வெத்து வெட்டு செல்லாத நோட்டுன்னு ஜெயலலிதா உங்களை நிரூபிச்சிருக்கிறாங்க. இந்த கூட்டத்தை வச்சு அதை வச்சுனா புரட்சி உருவாக்க போறாரு. எல்லாரும் காக்கா கூட்டம் மாதிரி சதறி ஓடிட்டான். புரட்சி வெடிக்குமா? புண்ணாக்கு வெடிக்கும். நாமல வெள்ள குதிரை எல்லாம் வாங்கியிருக்கிறாரு. தனி கட்சிக்கு அஸ்திவாரமா என்னவோ தெரியல. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். சார், இப்போ இந்த 3 நாளா எப்படி இது ஒரு நேஷனல் நியூஸா இருக்கு அப்படின்னா, விஜய் அவர்கள் கரூர்ல பண்ண அந்த ஒரு ரேலி ஆகட்டும் சரி, அதுக்கப்புறம் இந்த 41 பேர் இறந்திருக்காங்க சார். இதோட விஜயோட அரசியல் வாழ்க்கை முடிஞ்சு போயிடுமா? அவரோட படம் வந்தாலும் எந்த மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? படம் என்டர்டெய்னிங்கா இருந்தா மக்கள் பார்ப்பாங்க. அதுல என்ன இருக்குது? படம் பொழுதுபோக்கு தான். நீங்கள் 96ஆம் ஆண்டு திமுக அணி வெற்றிக்கு களத்தில் இறங்கி 45 நாள் பிரச்சாரம் பண்ணவர் சரத்குமார். மிகப்பெரிய கூட்டம். அண்ணன் ரஜினி வாய்ஸ் கொடுத்துருந்தாரு. திமுக தமுக கூட்டணி எல்லாத்துலேயும் சரத்குமாருக்கு 45 நாள் மிகப்பெரிய கூட்டம். இது நேதாஜி படம் வருது. படம் நல்லா இல்லை. ஈகா தேட்டரில் 9 நாள் தான் ஓடிச்சு. ஓகே, அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. 67ல் காங்கிரஸ் தோல்வி. முடிஞ்சது சவாலே சமாளி படம் வருது. சிவாஜி படம் நல்லா இருந்தது, ஓடிச்சு. ஃபைன் சார். ஆனா இது ஒரு 41 பேர் இந்த மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் ஒரு இதுல நடந்ததே கிடையாது. இது ஒரு பெரிய பெரிய ஒரு துக்க நிகழ்ச்சியா பார்க்கப்படுது இல்லை சார்? ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் எவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை கிரியேட் பண்ணும் நீங்க நினைக்கிறீங்க? எந்த தாக்கத்தையும் கிரியேட் பண்ணாது. அப்படின்னா என்ன சார்? கள்ளக்குறிச்சி சாராய் சாவு எத்தனை பேர் இறந்தாங்க? 60? இப்போ கள்ளக்குறிச்சி சாராய் சாவு காலகட்டத்தில் ஆம்ஸ்டாங் மர்டரும் நடந்தது. 2 நடந்தது இல்லையா? ஆமா சார். அப்போ விக்கிரவாண்டி பை எலெக்ஷன் நடந்தது. நடிகர் விஜய், தாவேகா தலைவர் விஜய், ஒரு ரெஜிஸ்டர்ட் பார்ட்டி தலைவர் விஜய் அதை போய் பார்த்தாங்க. தலைவான்னெல்லாம் அவரை இது பண்ணி எல்லாமே அதில் நடந்தது. அதில் விஜய் தரப்பே என்ன சொன்னாங்க? மக்கள் ரொம்ப வேதனைப்பட்டுட்டாங்க. திமுக ஆட்சி காலத்தில் இந்த இது நடந்துடுச்சு, இது சாராய வியாபாரி இது பண்ணது திமுக, மாமூலு, அது இது எல்லாமே பேசினாங்க. நான் என்ன சொன்னேன்? 2க்குமே இம்பேக்ட் இருக்காதுன்னேன். விக்ரமாண்டி களம் வேற, இது வேற என்ன. கடைசியில் போலிங் அதிகமாயிடுச்சு. நான் தான் சொன்னேன், போலரைசேஷன் நடக்கும், 55% உதயசூரியன் வரும்னே. அவங்க போலரைசேஷன் பீக்காக 63க்கு போயிட்டாங்க. போலரைசேஷன் நடக்கும், 25% பாமக வரணும்னே. அவங்களுக்கும் போலரைசேஷன் மேலே வர அவங்க 29 போயிட்டாங்க. ஸோ 1 இயர் நான் 1 இயர் போலரைசேஷன் அங்கே வந்துட்டு. இட்ஸ் ஏ ரியாலிட்டி. 50 பூத்தில் மாம்பழம் லீட் பண்ணிட்டாங்க. 50 பூத்தில் 1 2 இல்லை, மீதி 283 பூத்துக்கிட்ட உதயசூரன் லீட் பண்ணாங்க. போலரைசேஷனுக்கு இடையில நாம் தமிழர் சீமான் கடைசி நேரத்தில் தான் ஹீரோவா சீன மூங்கில் மாதிரி வளரும்னு சொல்லி தன்னோட வாக்கை காப்பாற்றிக்கிட்டார். இதுதான் விக்கிரவாண்டியில் நடந்தது. ஸோ கள்ளக்குறிச்சி சாராய் சாவோட இதுவோ ஆம்ஸ்டாங் மர்டர் இதுவோ விக்கிரவாண்டியில் எந்த எஃபர்ட்டும் இருக்காதுன்னு நான் சொன்னேன். அதுதான் நடந்தது. இது ஒரு துன்பியல் நிகழ்வு. விஜயும் இதில் குற்றவாளி கிடையாது. அரசியல் அரங்கத்துக்குள்ள தான் வரும்போது தனக்கு கொஞ்சம் கூட்டம் ஜாஸ்தி இருக்கணும்னு எல்லா தலைவர்களும் நினைக்கிறது இயல்பு தான். அது இயல்பான ஒரு எண்ண ஓட்டத்தின் வெளிப்பாடு. அடுத்து திராவிட முன்னேற்ற கழகமோ செந்தில் பாலாஜி இதில் குற்றவாளி கிடையாது. 30 பேரை விஜய் கூட்டத்தில் ஸ்டாம்பீடு உருவாக்கி கொல்றதுல செந்தில் பாலாஜிக்கு என்ன லாபம் இருக்கு?
ம். இன்னும் சொல்ல போனா விஜயோட அரசியலுங்கிறதே திமுக எதிர்ப்பு அரசியல். அப்போ திமுக எதிர்ப்பு ஓட்டை தான் அவர் பிரிக்கிறாரு. உதயநிதி ஸ்டாலின் எதிர்ப்பு ஓட்டை தான் பிரிக்கிறாரு. வாரிசு அரசியல் எதிர்ப்பு ஓட்டை தான் பிரிக்கிறாரு. அரசியல் எதிர்க்க எதிர்ப்பு ஓட்டை தான் பிரிக்கிறாரு. அப்போ அவங்களுக்கு அதுல என்ன நஷ்டம் இருக்க போகுது? கெயின் தான் அவங்களுக்கு. விஜய் ஓட்டை பிரிக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கெயின் தான். ஆமா சார். ஸோ இந்த இடம் ஒரு இரிட்டேஷனை போலீஸுக்கு கொடுத்தது. இவங்க ஒரு அன்ரூலி மாப், ஒரு கட்டுக்கு அடங்க மாட்டான். பெண்கள் அவங்கெல்லாம் ஒரு சினிமா கலைஞரை அஜித்னாலோ சிவகார்த்தியனாலோ விஜய்னாலோ போய் பார்ப்பாங்க. இவர் ஒரு கட்சி தலைவராக களத்துக்குள்ள வரும்போது அவரை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் வருது. பட் அந்த கேடர்ஸு வசீர்னு வரான்ல, அவன் வந்து ஒரு கார்த்திக் ரசிக மாதிரி, பழைய கார்த்திக் ரசிக 2006 ராஜபாளையத்துலலாம் கார்த்திக் மீட்டிங் போடும்போது கார்த்திக் ரசிகம் பிஹேவ் பண்ணுவான்ல, அதே மாதிரி பிஹேவ் பண்ணக்கூடிய ஒரு கூட்டமாட்டு அந்த கூட்டம் இருக்கு. இதுக்கப்புறம் இவரோட அரசியல் வாழ்க்கை என்ன மாதிரியா சார் இருக்கும்? இதுக்கப்புறம் வந்து இப்போ இந்த சனிக்கிழமை இந்த கூட்டம் நடக்குமா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விகளும் இருக்குல்ல சார். அடுத்த சனிக்கிழமைக்கு அவங்க கூட்டம் அரேஞ்ச் பண்ணிட மாட்டாங்க. ஏன்னா இதுல என்ன தவறு வருதுன்னா, ஒரு கட்சினா 2ஆம் கட்ட தலைவர் இருக்கணும். இப்போ வைகோ ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாருன்னா செஞ்சி ராமச்சந்திரன் ஒரு பவர்ஃபுல் லீடர், தென்னார்காடு மாவட்டத்தில் கலைஞர் மாதிரி, தமிழ்நாட்டில் கலைஞர் மாதிரி, மதுராந்தகம் ஆறுமுகம், கண்ணப்பன், ரத்தன்ராஜி, டிஏகே லொக்கனார், இப்படி அடுத்த கட்ட தலைவர்கள் இருந்தாங்க ஒரு கட்சிக்குள்ள. விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சாருன்னா அங்க பன்னூட்டி ராமச்சந்திரன் அவர் தான் தென் மாவட்டத்தில் நிற்க வேண்டிய விஜயகாந்தை நீங்க விருத்தாச்சலம் நின்னுங்க, நான் ஜெயிக்க வைக்கிறேன், 1 இயர் ஓட்டுலையும் கொஞ்சம் வரும், ஷெட்யூல் காஸ்ட் ஓட்டு கன்சால்டேட் ஆகும், நீங்க வெற்றி பெறுவீங்கன்னு பாமகவுக்கு எதிரான ஒரு தொகுதியை தேர்வு பண்ணி வெற்றி பெற வச்சாரு. இங்க 2ஆம் கட்டம் தலைவர்னு யாருமே இல்லை. சிவாஜி எப்படி ராய்சேரனை பார்த்து அவர் தான் எல்லாமேன்னு ராய்சேரன்கிட்ட கருத்து கேட்பாரோ, அதே மாதிரி விஜயும் இன்னைக்கு சுயமா அவருக்கு சிந்தனையும் இல்லை, 2ஆம் கட்ட தலைவர்களையும் அவர் உருவாக்கல. அதுல அவருக்கு ஆலோசகர் சொல்லி மதுரை மாநாட்டில் அவர் பண்ணது மகா தவறு. திருப்பரங்குன்றம் விஜய், திருமங்கலம் விஜய், விசிலம்பட்டி விஜய், இந்த மாதிரி பேசுறதுல எந்த ஒரு லாபமும் ஒரு அரசியல் கட்சிக்கு வரப்போறதில்லை. இத ஒரு வாக்கு வங்கியை நிரூபிச்சுக்கிட்டு அந்த தலைவரை புகழ்ந்து 2ஆம் கட்ட பேர் பேசலாம். வாக்க நிரூபிச்ச எம்ஜிஆரை திருநாக்கரசு அண்ணன் பேசினாரு. எம்ஜிஆர் நம்பர், நாங்க எல்லாம் சீரோக்கள் தான், அந்த நம்பருக்கு அடுத்தால இருக்கக்கூடிய சீரோக்கள்ங்கிற ஒரு மரியாதையை கொடுத்து திருநாக்கரசு அண்ணன், மக்கள் திலகம் எம்ஜிஆர் நிரூபித்த ஒரு தலைவரை பேசலாம். நீங்க நிரூபிக்கல. நீங்க எதுக்கு அந்த மாதிரியான ஒரு விஜய்னு எல்லா இடத்துலயும் பேசணும்? பேசுறதே மகா தவறு. நீங்களே ஒன்றும் பெரிய ஆள் இல்லை, என்னையா எவிடன்ஸ் இருக்கு நீ பெரிய ஆளுங்கிறதுக்கு? நானே சொல்றேன், விஜய் ப்ரோ மறுக்க முடியாது உங்களால. ஜானாரிக்கு சாமிக்கு தவறான ஆலோசனையில நீங்க கெட்டு போனீங்க, பட் மறுக்க முடியாது. ஆணவமான பேச்சு, இந்த பேச்சில் தான் 2ஆம் கட்ட தலைவர் யாரும் இல்லாம சீரோவா நிக்குது. இதுல ஜெயலலிதா அம்மையாருக்கு எதிராக தலைவா படத்துல அந்த அம்மா அடிச்சுட்டாங்கிறதுக்காக நீங்க மோடியை போய் கோயம்புத்தூர்ல பாத்தீங்க. திருமங்கலம் விஜய், திருப்பரங்குன்றம் விஜய், இன்னும் உங்களுக்கு செல்வாக்கு இருந்துன்னா ஜெயலலிதா அம்மையார் 39 சீட்டுக்கு 37 சீட்டு ஜெயித்திருக்க கூடாது. 39% வாக்கெடுத்தவங்க நீங்க மோடியை போய் பார்த்த பிறகும் அவங்க வந்து 45% வாக்கெடுத்து 6% வாக்கு ஜெயலலிதா அம்மையாருக்கு கூடியிருக்க கூடாது. அப்ப நீங்க அணில் மாதிரி உதவுனீங்கிறதெல்லாம் கம்பக்கு. என்னை பொறுத்தவரை ஒரு தொகுதிக்கு 200-300 ஓட்டு கிடைச்சிருக்கும். நான் அதை குறைச்சி மதிப்பிடலை. ஒரு குறிப்பிடத்தக்க வாக்கு உங்க ரசிகர்கள் போட்டாங்க. ஒரு 60,000 வாக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக வரும். ஒரு 1,00,000 ஓட்டு வர உங்க ரசிகர்கள் வந்து உதயநிதி ஸ்டாலின் உங்களுக்கு தேட்டர் தரல, சத்யம் தேட்டர் தரல, கமல்ஹாசன் திரிஷா நடிச்ச படத்துக்கு தான் கொடுத்துட்டாருங்கிற கோபத்தில் உங்க ரசிகர்கள் வந்து அதான உங்களுக்கு இஷ்யூ, 1,00,000 ஓட்டு ஜெயலலிதாவுக்கு போட்டிருக்கலாம். அதை வச்சு அணில் மாதிரி நான் உதவணும்னு நீங்க சொன்னதும், அதனாலதான் அந்த அணில்ங்கிற அந்த விமர்சனமும் கிண்டல்களும் விஜய பேசினதுதான். அணில் மாதிரி உதவனவன் அந்த வெற்றியில நமக்கு பங்கு இருக்குன்னு கேட்கும் போது, எப்பா இந்த வேலையெல்லாம் எம்ஜிஆர் அண்ணா கிட்ட வச்சிருப்பாரு, நான் ஜெயலலிதா, இந்த டக்கால்ட்டி வேலையெல்லாம் ஜெயலலிதாட்ட வைக்க கூடாதுன்னு அடிச்சு நொறுக்கிட்டாங்க அந்த அம்மையார். அந்த அம்மையார் மரணம் வர நீங்க அரசியலே பேசல. ஜெயலலிதா மரணம் வர அரசியலே பேசாதவர். கலைஞர் அவர்கள் இருந்த போது கூட இவர் அரசியலே பேசல சார். கலைஞர் வர இருந்தும் போது கலைஞருக்கு எதிராக, உதயநிதிக்கு எதிராக ஜெயலலிதாவுக்கு ஆதரவு கரம் கூட்டினார் இல்லையா? அடுத்த கட்டம் ஜெயலலிதாவுக்கு எதிராக போகும்போது ஜெயலலிதா வெற்றி பெற்ற பிறகு அவர் பேசலைங்கிறத நான் சொல்ல வரேன். கலைஞர் இருக்கும் போது அணில் மாதிரி உதவினார் இல்லையா? ஜெயலலிதா வந்து நீ ஒன்னும் அணில் மாதிரி உறவில்லை,
அண்ணா எம்ஜிஆர்கிட்ட வச்சுக்கலாம், எம்ஜிஆர் அண்ணாக்கிட்ட வச்சுக்க வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்கூடாதுன்னு அடிச்சுட்டாங்க, ஒன்றும் இல்லைன்னு நிரூபிச்சுட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் நான் கொஞ்சம் கடுமையான வார்த்தையிலே சொல்லுவேன், வெத்து வெட்டு செல்லாத நோட்டு விஜய்ன்னு முதல்ல நிரூபித்தது ஜெயலலிதா. அதை நீங்கள் டிஸ்ப்ரூவ் பண்ணலை. டிஸ்ப்ரூவ் பண்ணாமலே நீங்களே உங்களை ஒரு பெருமைப்பட பிரகடாஷியோன்னு சொல்கிற மாதிரி விஜய்னு சொன்னால் அது என்ன? நீங்கள் என்ன விஜய் நிரூபிச்சிட்டிங்களா? உங்களுக்கு ஓட்டு விழுந்துங்கிறதுக்கு என்ன இருக்குது? கூட்டம் வருது, உங்களுக்கு ஓட்டு விழுந்ததுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? நீங்கள் சிவாஜி மாதிரி பிரச்சாரம் பண்ணியும் மோடிக்கு ஆதரவு கொடுத்தும் ஜெயலலிதா ஜெயித்துட்டாங்களே. அப்போ உங்களுக்கு ஜெயலலிதா 2014 ஜெயித்த பிறகு 2017 வாக்கில் ஜெயலலிதா மரணம் வர நீங்க அரசியலே பேசலையே சார். இப்போ இதெல்லாம் இருக்கும்போது இந்த 41 பேர் இறந்ததுக்கு முக்கிய காரணம் விஜய் அவர்கள் கூட சொல்லப்படுது. ஆன் டைம்ல 8:45 உங்களுக்கு நாமக்கல்ல கொடுத்துருக்கும் போது 8:45 நீங்க எப்படி சென்னையிலே இருந்திருக்கீங்க இன்னும் அப்படின்னு பேசப்படுது இல்ல சார்? அது கூட ஒரு முக்கியமான ஒரு குற்றமா தானே சார்? நான் ஃபர்ஸ்ட்ல சொல்லிட்டேன், ஒவ்வொரு அரசியல் தலைவர்களும் தங்களுக்கு பெரிய கூட்டம் இருக்குதுன்னு காட்டுறது இயல்பான ஒண்ணுதான். நான் இதுல பெருசா போய் விஜய் குற்றஞ்சாட்ட விரும்பல. நான் இதுல விஜய்க்கு பலகீனமா நான் என்ன நினைக்கிறோம்னா, உங்களுக்கு அமைப்பு பலம் இல்லை, நீங்க தன்வலியும் துணை வலியும் மாற்றான் வலியும் தூக்கி செயல்னு வள்ளுவர் வாக்கு. என்ன தைரியத்துல நீங்க அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜகன்னு சொன்னீங்க? என்னங்க உங்களுக்கு பலம் இருக்கு? நீங்களே வெத்து வெட்டு செல்லாத நோட்டுன்னு ஜெயலலிதா உங்களை நிரூபிச்சிருக்கிறாங்க. இன்னும் இவர் கொள்கைகள் என்ன, இவரோட கொள்கைகள் என்ன, இவரோட கட்சியோட கொள்கைகள் என்ன அப்படின்றத இன்னும் எங்கேயுமே சொல்லல. அப்போ உங்க பாப்புலாரிட்டியை வியாபாரமாக்குறீங்க. உங்க கூட இருக்கவனும் வியாபாரி இன்னைக்கு நிரூபிச்சுட்டான். இன்னைக்கு 41 பேர் உங்களை பார்க்க வந்தவங்க இறந்துருக்காங்க. நீங்க தாவேகா தொண்டர்கள்னு கிளைம் பண்ணுவீங்க, அது உங்க உரிமை. மற்றவங்க நடிகரை பார்க்க வந்தது அஜித்துக்கு வந்தாலும் வரும், சிவகார்த்தியனுக்கும் வருங்கிறத நம்ம மற்றவங்க சொல்லுவாங்க. சரி, உங்களை பார்க்க வந்தவங்க உங்க கட்சி தலைவரை பார்க்க வந்தவங்க நீங்க சொல்லுங்க. அப்ப நீங்க ஒரு கட்சி வச்சிருக்கீங்க, 117 மாவட்ட செயலாளர் உங்களுக்கு இருக்கான். எவனாவது இந்த 3 நாள்ல ஒரு இடத்துலயாவது அஞ்சலி போஸ்டர் ஓட்டுனானா? இறந்தது யாருமே அவரோட தொண்டர்கள் இல்லை சார், பார்க்க வந்த மக்கள் கூட்டமும் ரசிகர்கள் தானே சார். அதுவே எவ்வளவு பெரிய ரொம்ப ஒரு வேதனையான ஒரு விஷயம். கண்டிப்பா வேதனையானது தான்மா. ஒரு கட்சி அமைப்புன்னா அந்த வேதனையில பங்கெடுக்கிற மாதிரி அண்ணன் தாவேகா தலைவர் கூட்டத்தில் கலந்து கொண்ட மக்களுக்கு கண்ணீர் அஞ்சலின்னு ஒரு 1000 ரூபா செலவழிச்சு ஒரு மாவட்ட செயலாளருக்கு போஸ்டர் ஓட்ட முடியாதா? அதாவது நீங்க அரசை எதிர்காண்டாம்னா ஒரு அஞ்சலி போஸ்டர் ஓட்டுங்க, யாரும் கேட்க முடியாது. அரசை எதிர்த்து ஆதவர்ஜுனா சொல்ல மாதிரி புரட்சி உருவாக்கணும்னா இந்த கூட்டத்தை வச்சு ஆதவர்ஜுனா புரட்சி உருவாக்க போறாரு. எல்லாரும் காக்கா கூட்டம் மாதிரி சதறி ஓடிட்டான். ஒரு காக்கா கூட்டம் மாதிரி சதறி ஓடிட்டான், எவனும் காணல. நான் அதைத்தான் கிண்டல் பண்றேன். ஆதவர்ஜுனா புரட்சிங்கிறாரு, ஒரு அஞ்சலி போஸ்டர் ஓட்ட கூட உனக்கு ஆள் இல்லையே. ஆதவர்ஜுனா ஒரு ட்வீட் போட்டுதான் இப்ப நீங்க பேசுறீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதாவது இங்க எதுக்கு இந்த தடியடி நடந்தது, அதுக்கப்புறம் இங்க மக்கள் இந்த ஜென்சி கூட்டம் இந்த நேபாளத்துல இலங்கையில நடந்த மாதிரி இங்கேயும் அந்த மாதிரியான இளைஞர்கள் எழுச்சி கூட்டம் தான் இப்ப இந்த மாதிரி ஒரு புரட்சியா வெடிக்க போகுது அப்படின்னு அவர் ஒரு ட்வீட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் அதையுமே அவர் டெலீட் பண்ணிட்டாரு சார். இந்தியாவில் உள்ள ஒரு ஸ்டேட் தான் தமிழ்நாடு. இங்க டெமோக்ராட்டிக்லி எலெக்டட் கவர்மெண்ட் தான் இருக்குது. இங்க ஒன்றும் சர்வாதிகாரமோ ஏதோ இல்லை. இந்த கவர்மெண்ட் முறைப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு தான். இதுல மக்கள் நினைச்சா ஸ்டாலினை வீழ்த்தலாம். ஸ்டாலின் 57, 62 காமராஜ் உயரத்துல இருக்கிறார். அப்போ நீங்க உயர்த்தணும்னா 1 to 1 தான் ஸ்டாலினை தோக்கடிக்க முடியும். 1 to 1 என்னோட கருத்து கேட்டு வந்தா தோக்கடிக்க முடியும் ஸ்டாலினை. பட் பலம் நிரூபிக்காத விஜய்க்கு இதுல என்ன ரோல் இருக்கு? நீங்க பவன் கல்யாண் மாதிரி பிரச்சாரம் பண்ணிட்டு போறதை தவிர உங்களுக்கு என்ன ரோல் இருக்கு? ஸ்டாலினை தோக்கடிக்கிறதுல விஜய்க்கு ரோலே இல்லை. அப்ப நீங்க ஸ்டாலினுக்கு எதிராக உங்களை அரசியல் சக்தியாக்குறதுக்கு தான் 2026 உங்களுக்கு ரோல் இருக்கு சார். இவருக்கே அரசியல் புரிதல் இல்லை அப்படின்னு இங்க எல்லாரும் விமர்சனம் எழுப்பும் போது இவரை ஃபாலோ பண்ற தொண்டர்கள் ஆகட்டும் சரி, இல்ல இந்த ரசிகர்கள் ஆகட்டும் சரி, எந்த அளவுக்கு சார் அரசியல் படுத்தப்பட்டிருக்காங்க நீங்க நினைக்கிறீங்க? அதான் அரசியல் படுத்தலைங்கிறத நான் திரும்ப சொல்றேன். நீங்க வைப்ரண்ட் பொலிட்டிக்ஸா பண்ணி தமிழ்நாட்டை கைப்பற்றுவோம்னு சொன்னா உங்க கருத்துப்படி, நான் கவர்மெண்டையும் போலீஸையோ குற்றம் சொல்லலை. இன்ஆக்ஷனோ ஓவர் ஆக்ஷனோ இல்லை, அப்ரோப்ரியேட்டா அட்ராக்ட் ஆக்ஷன் தான் பண்ணாங்க. அவங்களுக்குள்ள நெருக்கடி மற்ற எல்லாமே நமக்கு தெரியும். யாருமே டெலிபரேட்டா பண்ணல, சிம்பிளி அக்கர்டு ஆக்சிடென்ட். அதை நான் விட்டுடுறேன். பட் நீங்க தாவேக்கா என்ன ஸ்டாண்ட் எடுப்பீங்க? எங்களுக்கு அநீதி, எங்களை இது பண்ணிட்டாங்கன்னு ஸ்டாண்ட் எடுப்பீங்க. அந்த ஸ்டாண்டுக்கு ஒரு போர்க்குலர் கொடுத்து ஒரு 10 போஸ்ட் ஆட்டு 10 ஊர்லயாவது வந்திருக்கணுமே, ஒண்ணும் இல்லையே. மேட்ரு என்னன்னா, இவருக்குள்ள ஆட்கள் இவரை மாதிரி சுயநலவாதியாட்டு அரசியல் வியாபாரியா இருக்கிறான். இந்த இடத்துக்குள்ள என்னோட ஆலோசனையை
அவர் கோட்டை விட்டதான் அவருக்கு தவறு. நான் சகாதேவ மாதிரி சொன்னேன், உங்களுக்கு 39 கேண்டிடேட் போடுறது ஈஸி. நீங்க 39 கேண்டிடேட் போடுவீங்கன்னா உங்களுக்கு வந்து 39 பேர் வந்துருவான். கமல்ஹாசன் 39 போட்டு ஒரு 4% வாக்கு எடுத்தாரு. நீங்க அலை என்னைக்கு ஓயும், கடல்ல என்னைக்கு குளிக்கிறது? பார்லிமெண்ட் எலெக்ஷன்னா அது காங்கிரஸ் தான், அதுல நமக்கு ரோலே இல்லைன்னு அலைக்கு பயந்தவங்க கடல்ல குளிக்க முடியுமா? பார்லிமெண்ட்லயே நீங்க இறங்கி இருக்கணும். ராமதாஸ் பார்லிமெண்ட்ல தான் இறங்கினாரு. வட தமிழகத்துல 15-16% வாக்கு பார்லிமெண்ட்ல தான் அந்த அலையில ராஜீவ் காந்தி அலையில எடுத்து 15% வாக்கு எடுத்து நின்னாரு. அது அவருக்கு தில்லு, ராமதாஸுக்கு தில்லு, பாமகவுக்கு தில்லு. அப்ப நீங்க வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் சொல்லும் போதே பயப்படுறீங்க. இதுலயே உங்க அச்சம் அதுல தெரியுது. கடல்ல என்னைக்கு அலை ஓய போகுது, அலை ஓயஞ்ச பிறகு கடல்ல எப்படி குளிக்க முடியும்? அவரோட ஸ்ட்ராட்டஜி நான் சட்டமன்ற தேர்தல்ல தான் அது ஸ்ட்ராட்டஜி இல்ல, வியாபாரம், மோசடித்தனம். அது வந்து ஒரு துணிச்சலற்ற செயல், ஒரு தற்காலிகமா உள்ளவங்க. அரசியல் என்னைக்கும் ஓட தயாரானவன் தான் அதை செய்வான். ராமதாஸ் இன்னைக்கு வர அரசியல் நிற்கிறாருன்னா அன்னைக்கு 60% வாக்கு ராஜீவ் காந்தி பிரதமர்னு இருந்த இதிலே அவர் வட தமிழகத்துல 15% வாக்கு எடுத்தாரு. அன்புமணி ராமதாஸ் பஞ்சாயத்துக்குள்ள போக விரும்பல. ராமதாஸ் அன்னைக்கு இருந்ததை நான் சொல்றேன் அன்னைக்கு. சரி, இப்போ விஜய் அவர்கள் அப்ப இவரும் மக்களவை தேர்தலே நின்றுக்கணும். மக்களவை தேர்தலில் நிற்காம இப்ப லெட்டர் பேடா இருந்துகிட்டு பிராண்டிங் மாஸ்டர்ஸை வச்சு கருத்து கணிப்பு அது இதுன்னு போல்ஸ் நீ காட்டுறீங்க. நீங்க மக்களவை தேர்தலில் நின்று எலெக்ஷன் கமிஷன் உங்களை போல்ஸ் நீ காட்டியிருக்கணும். நீங்க ஃப்ராடு சர்வேக்களை வச்சுக்கிட்டு 1-2 பத்திரிகையாளர்களை வச்சுக்கிட்டு புரட்சி வெடிக்குமா, புண்ணாக்கு வெடிக்கும். பத்திரிகையாளர்களை வச்சுக்கிட்டு நீ எப்படி அந்த பத்திரிகையாளர் வைக்கிற, நீ என்ன பண்றேன்னா எங்களுக்கு தெரியும். இது புரட்சி பண்ணக்கூடிய இதா? சார், இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் பேசப்படும் போது அங்க களத்துல இருந்து மக்கள் எல்லாருமே வந்து ஒரு விஷயத்த வந்து இங்க ஷேர் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ டிவிகேவோட சார்ந்தவங்க அந்த மக்கள் களத்துல இருந்து என்னென்ன மாதிரியான பேசுறாங்க, கூட இருந்தவங்க என்னென்னலாம் பார்த்து பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு இப்ப எல்லாமே சமூக வலைதளத்துல டிவிகே வர்சஸ் டிஎம்கே அப்படின்ற லெவல்ல இப்ப எல்லாமே போர்ட்ரேட் பண்ணிருக்காங்க. தெருவில் இல்லையம்மா, களத்துல இல்லையம்மா, சமூக வலைதளத்துல இப்படி போசி ஏட்டு சொரக்கையா இதை பேசி என்னமா அர்த்தம்? நீங்க ஏன் ஈரோடு கிழக்குல நிக்கல? அரசியல் வியாபாரி ஆட்டு கமல்ஹாசன் 2.0 ஆட்டு கமல்ஹாசன் நாங்குநேரிலையும் வெள்ளூர்லையும் விக்கிரவாண்டியில் நிக்காத மாதிரி நீங்க விக்கிரவாண்டிலையும் ஈரோடு கிழக்குல நிக்கலையே. சமூக வளத்துல பேசி என்னத்துக்கு? களத்துக்குள்ள உங்களுக்காக ஒரு போஸ்டர் ஓட்டதுக்கு ஆள் இல்லையே. சார், மக்கள் வந்து இப்போ வந்து போலீஸ் மேல வந்து தொடர்ந்து போலீஸ் வந்து இந்த மாதிரியான ஒரு கவர்மெண்ட் சரியான ஆக்ஷன் எடுக்கல, போலீஸ் வந்து சரியான வந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல, போலீஸே நாங்க இங்க பார்க்கல அப்படின்னு சொல்லும் பொழுது இங்க ஒரு அரசியல் இதுவா அந்த ஏரியால எந்த மாதிரியான ஒரு கூட்டம் இருக்கும், எவ்வளவு பேர் இருக்குன்னு சொல்லிட்டு இவர் தானே சார் அந்தந்த ஏரியா இதெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாதுமா. கள்ளக்குறிச்சி சாராய்ச்சாவே இவர் போய் பார்த்துமே திமுக ஓட்டு கூட்டிட்டு உதயநிதி ஸ்டாலின் லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணி இவரை முடிச்சுட்டு போயிட்டாரு. இந்த சமூக வலைத்தளத்தை தான் அன்னைக்கு போட்டாங்க. 50,000 ஆன்லைன் மெம்பர்ஸ் விஜய்க்கு இருக்கிறாங்க, நோட்டா எங்க ஜெயிக்குன்னு கூட போட்டான். நோட்டாக்கு ஓட்டு குறைஞ்சு போச்சே. அப்ப இதெல்லாம் கறிக்க உதவாது, ஏட்டு சுரக்கா வேலைக்கு ஆகாது. நம்ம எல்லாமே விஜயை பத்தி பேசணும்ல சார். இப்போ விஜய் சொல்ல ஒரு புரியலையாமா? அமைப்பு இல்ல, ஆள் இல்லன்னு சொல்றோமா? அதுதான் சார் நானும் கேக்குறேன். இப்ப அமைப்பு இல்ல, ஆள் இல்ல. இப்போ புசி ஆனந்த் அவர்களும் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களும் போய் எங்க அவங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்களோன்ற ஒரு பயத்துல போயிட்டு இப்ப மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி முன்ஜாமீன் கேட்டு இது பண்ணிருக்காங்க சார். முன்ஜாமீன் கேட்கற தப்பு இல்ல, பட் அவங்க களத்துக்குள்ள போய் நின்றுக்கணும். அன்னைக்கு நின்றுக்கணும், லீடரா நின்றுக்கணும். அதான் ஜான் ஆரோக்கியசாமி விஜயே வாழ வச்சது புசி ஆனந்துக்கு அமைப்பு இல்லைன்னா விஜயே இல்ல, மன்றம் இல்ல. நம்ம ஒரு ராமன் ஒருத்தர் இருந்தாரு, அதுக்கு பிறகு ஜெய்சீலன் ஒருத்தர் இருந்தாரு, ஒரு கிறிஸ்தவரை போட்டிருந்தாங்க. அவரு திமுக தான் கிறிஸ்தவர்களுக்கான கட்சின்னு மன்றத்தை விட்டு விலகி 2011 திமுக கூட போயிட்டாப்புல. அதுக்கு பிறகு புசியானந்து தான் அந்த விழுந்து போன மன்றத்தை ஜெய்சீலன் இருக்கும்போது மன்றத்திலே மெஜாரிட்டி வேறு விஜயராமன் ஒருத்தர் இருந்தாரு, அவரை மாத்திக்கிட்டு கிறிஸ்தவரை போடணும்னு ஜெய்சீலன் போட்டாங்க. ஜெய்சீலன் வந்து மன்றத்துல பெரும்பகுதியை திமுகவுக்கே கொண்டு போயிட்டாரு. அதற்கு பிறகு புசி ஆனந்த் தான் விஜயே வாழ வச்ச ஒரு மன்றங்கிற பேர்ல. விஜய் மார்க்கெட் டான்ஸ்ல போறாரு, மன்றத்தை உருவாக்குனது விஜய் பேரை வச்சு புசி ஆனந்த் தான் மன்றத்துக்கு தாய் தந்தை. அவரையே ஜான் ஆரோக்கியசாமி வன்மத்துல சீரோன்னு காட்ட நினைச்சான்னா அப்ப யார் தான் லீடரா நிற்பாங்க? சார், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இந்த டிவிகே லாயர்ஸ், அதாவது அவங்க வந்து என்னது, யார் செருப்பு வீசினது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா, எங்ககிட்ட பல ஆதாரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சார். அது வந்து ரொம்ப கொந்தளிச்சு பேசினதுதான் சார். இப்ப அது வந்து ரொம்ப எல்லாம் தேவையில்லம்மா.
நிர்மலா சீதாராமனே வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. தினகரன் யாரையும் குறை சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்களுமே அதேதான் டீசெண்டா சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு போயிட்டாரு. இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்காம விஜயும் ஒத்துழைக்கணும், அரசாங்கமும் ஒத்துழைக்கணும். அதுதான் இதுல வந்து திரும்ப திரும்ப நம்ம சொல்றோம். விஜய்க்கு ஆட்களை கொன்னனால ஸ்டாலினுக்கு என்ன வந்துட போகுது? ஸ்டாலினுக்கு இன்னைக்கு எது நிக்குதுன்னா, வந்து நின்னாரு, 1 மணிக்கு நின்னாரு. உதயநிதி ஸ்டாலின் அதை டிக்ளேர் பண்ணிட்டு நின்னாரு. களத்துக்குள்ள வந்து நின்னாரு. அவங்க மக்களுக்காக நின்னாங்க, மக்களோட நின்னாங்கிறதான் அதுல மெரிட்டு. இந்த இடத்துக்குள்ள அடுத்த கட்டம் எப்படி அரசியல் நகர்வு பண்ணங்கிறது விஜய்க்கு தெரியல. சார், இப்போ ஆடிட்டர் குருமூர்த்தி இவர் போய் சந்திச்சதா இவர் சொல்றாரு. ஆனா ஆடிட்டர் குருமூர்த்தி இல்ல அது ஒரு ஃபேக் அப்படின்னு சொல்றாரு சார். இது எந்த அளவுக்கு சார்? ஏன்னா அவர் எந்த ஒரு விதமே வந்து அதாவது இதுல என்ன வருதுன்னா, இதை எப்படி எதிர்கொள்ளன்னு தெரியாம மத்திய அரசின் ஆதரவை கேட்க ஆடிட்டரை பார்க்க போயிருக்கலாம்னு ஒரு தகவல் வந்திருக்கலாம். அவரே இல்லைன்னு மறுத்த பிறகு நம்ம அதை பேசுறதுல ஒன்னும் அர்த்தம் இல்லை. இப்போ பிஜேபியில இருந்து 8 பேர் கொண்ட குழு ஹேமமாலினி அவர்களோட தலைமையில இப்ப இங்க வந்திருக்காங்கல்ல சார் கோயம்புத்தூர்ல. இப்ப அவரோட சேர்ந்து நயினார் நாகேந்திரன், அனுராக் தாக்கூர், அப்புறம் முன்னாள் மாநில அண்ணாமலை அவர்கள். அண்ணாமலை தான் டாமினேட் பண்றாரு, அண்ணாமலை தான் டிரான்ஸ்லேட் பண்றாரு, ஹேமமாலினி அம்மையாரை வழி நடத்துறாரு. சொல்லுங்க. ஓகே சார், இப்ப இவங்க எல்லாம் வந்திருக்காங்க. இவங்க வந்து ஹேமமாலினி அவர்கள் சொன்னாங்க கும்பமேளால நடந்த ஒரு பெரிய ஸ்டாம்பேட் அளவுக்கு இங்க நம்ம இதை பத்தி ஏன் பேசணுன்ற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்களே சார், அது எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? கண்டிப்பா நீங்க நிர்மலா சீதாராமன் பேச்சிலேயே வந்து திமுக அரசுக்கு எதிராக டெல்லி பாஜக எதுவும் பண்ண விரும்பலன்னு முடிவு பண்ணிட்டாங்க. சகோதரர் நயனார் நாகேந்திரனுக்கும் இதை நான் சொல்றேன், அண்ணாமலைக்கு இது சொல்றேன். ஒருவேளை அண்ணாமலை வெள்ள குதிரைலாம் வாங்கியிருக்கிறாரு, தனி கட்சிக்கு அஸ்திவாரமோ என்னவோ தெரியல. கொங்கு மண்டலத்தில் கொங்கு வேளாளர் சமுதாயத்தில் ஒரு தொழில் பண்ண நினைச்சாங்கன்னா ஒரு வெள்ள குதிரை வாங்கி அதுக்கு பிறகுதான் அந்த வெஞ்சரில் ஈடுபடுவாங்க. ஒரு முன்ன காலத்து மாதிரி ஒரு வெள்ளை குதிரைன்னா ஏதோ ஒரு பெரிய போருக்கு போறாரு, ஏதோ ஒரு முக்கியத்துவான இதுக்கு போறாருங்க போது ஒரு 3 லட்சம் ரூபாய் செலவில் ஒரு வெள்ளை குதிரை வாங்கி அந்த குதிரையோட நின்று அண்ணாமலை ஒரு ஸ்டில் போட்டிருந்தாரு. அவரோட ஆதரவாளர்கள்லாம் நமக்கு இது பண்றாங்க. அப்போ அவர் தனி கட்சி ஆரம்பிக்கிற எண்ணம் அண்ணாமலைக்கு இருக்கலாம். அப்போ அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்கக்கூடிய எண்ணம் இருக்கும்போது அவர் இந்த விஷயத்துல திமுக அரசுக்கு எதிராக விஜய் தாக்கு பிடிக்க முடியாம தன் பின்னாடி வரமாட்டாரான்லாம் நினைச்சு அவர் சில கருத்துக்களை சொல்லலாம். ஆனா நிர்மலா சீதாராமன் 22 எம்பி ஸ்டாலின் இருக்குன்னு மோடியை பார்த்துட்டு வந்து பேசுறோன்னு சொல்லி இன் த லைன் அதுதான் தெளிவா தெரியுது என் கண்களுக்கு. அரசியலை உற்று நோக்கி கூர்ந்து பார்க்கக்கூடியவங்களுக்கு ஸ்டாலின் கூட 22 இந்திய அரசியல்ல மோடிக்கு நம்ம பெருசா தெரியுது. இது எடப்பாடிக்கு புரியும், அவர் கூட இருக்க மற்றவங்களுக்கு புரியாது, எடப்பாடிக்கு புரியும். அதே மாதிரி ராகுல் காந்திக்கும் அது ரொம்ப பெருசா தெரியுது. ராகுல் காந்தி அவர்கள் கூட போன் பண்ணி பேசியிருக்காரு இல்ல சார்? இப்போ அது என்ன சார் பேசியிருப்பாரு? அதை பத்தி ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்குமா சார்? வெளில சொல்லல. ராகுல் காந்தி நீ கரெக்டா கேட்டாமா, பாராட்டுகள். ராகுல் காந்தி முதல்வர் ஸ்டாலின் கிட்ட தமிழக மக்கள் நலனுக்காக, இறந்த தமிழக மக்களுக்காக போன் பண்ணியிருக்காரு. ஒரு கூட்டணி கட்சி தலைவர் இவங்க மாணிக் தாகூர் எல்லாம் ஒரு 3% ஓட்டு எடுத்த சூழ்நிலையில, கரூர் எம்பி அவங்க 2.5% ஓட்டு எடுத்த சூழ்நிலையில, ஜோதிமணி இவங்க டெபாசிட் இழந்த கார்த்திக் சிதம்பரம் இவங்கெல்லாம் ஸ்டாலின் கூட்டணியில ஒரு 10 எம்பி ஜெயித்துட்டாங்க. டெபாசிட் வாங்கினது விஜயசந்துக்கு அப்பா வசந்தகுமார் மட்டும்தான் கன்னியாகுமரியில மட்டும்தான் அங்க டெபாசிட் வாங்கினாங்க. வேற எல்லாம் டெபாசிட் இழந்தவங்கள இது வெற்றி பெற செய்தாங்க. அப்போ ஸ்டாலின் தர்றது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட்னு ராகுல் காந்தி தமிழக அரசியல் சென்றி காட்டும். 22 எம்பி ஸ்டாலின் இருக்குது. நாளைக்கு பிஜேபி தேசிய தலைவர் போட முடியாம இருக்காங்க, 75 வயசு பிரச்சனை இருக்கு, ஏதாவது நடந்துராதா? ஒண்ணு நடக்காது, மோடி தான் போவாரு, பட் அவர் ஆசை. அப்போ அந்த 22 வச்சு கவிழ்த்துடலாமா அப்படின்னு நினைக்கிறாப்புல. மோடி ஒண்ணு நடக்காது, சான்ஸ் எடுக்காண்டாம், ஏதாவது பிரச்சனை வந்தனா அந்த 22 ஆதரிக்காதான்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. அகில இந்திய அரசியல்ல ஸ்டாலினுக்கு 22க்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் இருக்கு, எடப்பாடிக்கு 0க்கு முக்கியத்துவம் இல்ல. பீகாரும் சந்திரபாபு நாயுடு இது வந்து யதார்த்த அரசியல். யூ ஆர் கரெக்ட். சோ அது எங்கேயாவது ஒரு இடத்துல மிஸ் ஆச்சுன்னா நம்ம இது ஒரு ஸ்டாண்ட் பையா இருக்கட்டுன்னு, அவங்க பஃபரா இருக்கட்டுன்னு அந்த அரசியலை பண்றாங்க. அதுதான் நிர்மலா சீதாராமனோட அந்த பேச்சிலே நமக்கு தெளிவா தெரியுது. அது நிர்மலா சீதாராமையார் தெளிவா சொல்றாங்க. அண்ணாமலை நயனார் நாகேந்திரனை பற்றி கேள்வி கேட்கும் போது, நான் மோடி லாயலிஸ்ட், மோடி என்கிட்ட சொல்லி அனுப்பியிருக்கிறாரு, நான் தான் மோடியை சந்திச்சு வந்து பேசுறேன், என் கருத்து தான் மோடிக்கு கருத்துன்னு
தெள்ள தெளிவா இன்டைரக்டா நிர்மலா சீதாராமன் ஏன்னா அதுக்கு முன்னால் வந்து எல்லாருமே அண்ணாமலை அவர்கள் பேசினதை கண்டிப்பா பார்த்திருப்பாங்கல்ல சார். ஏன்னா அண்ணாமலை அவர்கள் டைரக்டாவே இந்த கவர்மெண்ட்ல வந்து ஏன் போலீஸ் எங்க வந்து இத்தனை பேரை தான் கொடுத்திருக்காங்க, ஏன் ஏடிஜிபி எங்க வந்து நிக்கல, ஏன் வந்து இங்க டிஜிபி வந்து நிக்கல, ஏன் கவர்மெண்ட் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் பண்ணுச்சு, ஏன் அந்த டைம்ல ஆம்புலன்ஸ் போச்சுன்னு சொல்லிட்டு அவர் இவ்வளோ கேள்விகள் கேட்கும் போது அதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி தான் இப்போ நிர்மலா சீதாராமன் அவங்க கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவத்தை ஸ்டாலினுக்கு மோடி கொடுக்குறாருன்னு தான் அர்த்தம். அது 22 எம்பி தான் அரசியல் வாதியோட ஒரு கணக்குல அது இருக்க முடியும். அதோட தொடர்ச்சியா தான் நிர்மலா சீதாராமன் மோடியை பார்த்துட்டு வரக்கூடியவங்க இதுல வந்து ஸ்டாலினை வந்து பெரிய அளவுக்கு ஒன்றும் சொல்லலை. நான் தரவுகள் அடிப்படையில் பண்றேன். நிறைய பேருக்கு பண்ணணும்னு ஆசை இருக்கும். தமிழறி மணியனுக்கு இருக்கும், குருமூர்த்தி ஐயாவுக்கு இருக்கலாம், தினமணி வைத்தியநாதன் ஐயாவுக்கு இருக்கலாம், நிறைய நிறைய நண்பர்களுக்கு இருக்கலாம். பட் யதார்த்தம் என்னங்கிறத அவங்களும் கொஞ்சம் என்லைட்டன் ஆகி விஷயத்தை பார்க்கணுங்க தான் எல்லாத்துக்குமே சொல்றேன். வெஸ்ட் பெங்காலுக்கு போனா இன்ஃபிலிட்டர் குண்டா ராஜ்னு மம்தா பானர்ஜிக்கு எதிராக கடுமையான வார்த்தையை சொல்லுவாப்புல. பீகாருக்கு போனா ஏழியரா நடந்த லாலு பிரசாத் ஆட்சியை ஜங்கல் ராஜ்னு சொல்லுவாப்புல. இங்க வரும்போது ஸ்டாலினை எதிர்த்து எந்த வார்த்தையும், இந்த அரசாங்கத்தை எதிர்த்து எந்த வார்த்தையும் மோடி பேசல. இதெல்லாம் நான் தரவுகளின் அடிப்படையில் பேசுறேன். அப்ப இதன் அடிப்படையில தான் நயனாருக்கு கருத்தையும் அண்ணாமலை கருத்தையும் அண்டு பண்ணிட்டு போயிட்டாங்க மோடி கிட்ட இருந்து வந்த நிர்மலா சீதாராமன் அம்மையார். காரணம் 22 எம்பி ஸ்டாலின் இருக்கிறதும், அது 29க்குள்ள தனக்கு பயன்படாத அண்ணி மோடியும் தனக்கு பயன்படாத அண்ணு ராகுல் காந்தியும் போட்டி போடுறதான் காரணம். நீங்க கேட்டது ராகுல் காந்தி இவர் பண்ணார். அதுக்கு வந்து ராகுல் காந்தி வந்து யார்கிட்ட பேசினாங்க பற்றி ராகுல் காந்தி ஒன்றும் சொல்லலை. அதே வேளையில ஸ்டாலின்ட்ட ராகுல் காந்தி பேசினதை நன்றி தெரிவிச்சு ராகுல் முக்கியமானவர்னு ஸ்டாலின் அதை போட்டிருக்கிறாரு. விஜயும் அதை போட்டிருந்தா நம்ம அதை ஏற்றுக்க முடியும். நான் பேசலைன்னு சொல்ல வரல. ஒருவேளையில பேசியிருந்தா கூட என்ன பேசியிருப்பாங்கன்னா, நீங்கள்லாம் தனிச்சு தாக்கு பிடிச்சிட முடியாது, ரொம்ப சிரமம், என்டிஏவை தோக்கடிக்கணும்னா நீங்க இந்தியா கூட்டணிக்கு வந்துருங்க, கமல்ஹாசனுக்கு ஒரு ராஜ்சபா ஸ்டாலின் கொடுத்துருக்கிறாரு, நீங்க ஏன்ட்ட 2009 ராஜ்சபா கேட்க வந்தீங்க, அப்போ நான் தரல, உங்க மதிப்பை நான் உணரல, இவ்வளவு பெரிய கூட்டம் சேர்க்கக்கூடிய சக்தி படைச்சவரா நீங்க இருக்கிறீங்க, இது ஓட்டானா ஸ்டாலினுக்கு இது ஓட்டானா அடுத்த கட்டம் தான் நீங்க இதை வச்சு 2029 தான் பயன்படுத்த முடியும், 29-31 தான் பயன்படுத்த முடியும். நாடாளுமன்ற தேர்தலில் அது கமல்ஹாசன் மாதிரி நீங்க அடுத்த எலெக்ஷன்ல அடிபட்டு போயிடலாம். அதனால நீங்க சிரமப்படாண்டா, நான் வேணா ஒரு ராஜ்சபா தாரேன், ஸ்டாலின் சொல்லி வாங்கி தரேன் உங்களுக்கு, ஸ்டாலின் தரலன்னா நானே கர்நாடகாவில இருந்து தாரேன், உங்க வெயிட்டேஜை நான் மதிக்கிறேன்னு ராகுல் காந்தி விஜய்கிட்ட சொல்லியிருக்கலாம்.